எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒன்று கூடி ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நாங்கள் முழு இருதயத்தோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த யூத் சர்ச்சுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கிறதுல எங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். உங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கிறதுல எங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஆண்டவரே நீங்கள் ஆராதிக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவரை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, அவரை போல கண்மலையும் ஒருவரும் இல்லை, அவர் மாத்திரமே, அவருக்கு நிகரான தெய்வம் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறபடி சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. காரணம், அவர் இரட்சகர். அவரை போல நம்மை காப்பாற்ற, அவரை போல நம்மை வழிநடத்த வேறு ஒருவர் எவரும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் கண்மலை, அவர் நம்முடைய உறவிடம். ஹல்லேலூயா. அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்றியவர், மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. பலுகி பெருகும்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவர். ஹல்லேலூயா. புழுதையிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து நம்மை உயர்த்தினவர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வல்லவர். அவர் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல
வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்து உள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்து உள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பே நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பே நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்து உள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்து உள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கண்மலையாயிருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிற அரணாயிருக்கிறீர், எங்கள் கோட்டையாயிருக்கிறீர். நாங்கள் தப்பி பிழைக்கிற எங்கள் தஞ்சமாக துருகமாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென். வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, கர்த்தர் நம்மை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து பாதுகாக்கிறார்னு சொல்லி வேதாகமத்தில் எழுதியிருக்கு. வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் நமக்கு அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இங்க கூட சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிக்க போறீங்க? வாங்க ஆண்டவர் ஆராதிப்போம்.
உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கொன்னி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரண்டீரே என் கேடகமானீரே, காக்கும் மரண்டீரே என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். தீங்கு நிகழாது நோயும் அணுகாது, தீங்கு நிகழாது நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். வடியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதர் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு புகலிடமா இருக்கிறீங்க, எங்களுடைய தஞ்சமா இருக்கிறீங்கப்பா. நாங்க உங்க முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க ஆண்டவரே. இந்த வேலையிலும் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனையை துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. எங்க மத்தியில நீங்க வாசம் பண்ணுங்க, எங்க மத்தியில நீங்க பிரியமாயிருங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீங்க நல்ல காரியங்களை நடப்பீங்கப்பா. எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. தனித்து விடப்பட்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு தேற்றவானா வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு துணையாளரா வாங்கப்பா. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. மீதமுள்ள எல்லா காரியத்தையும் உங்களுடைய திரு கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பைபிள் ஹீரோஸ். இன்றைக்கி பைபிள் ஹீரோஸில் ஒரு ஆராதனை வீரனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் தெரியுமா? அவர் தான் தாவீது.
தாவீது என்றால் பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த தாவீது தன் குடும்பத்தாலேயும் சகோதரர்களாலேயும் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். தாவீதிட்ட ஒரு சூப்பர் கேரக்டர் இருந்தது. என்ன அப்படின்னா, அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சா அதை அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். அரக்கன் கோலியாத்துக்கு அந்த தேசமே பயந்திருந்த பொழுது தாவீது மாத்திரமே எதிர்த்து நின்று இந்த கோலியாத்தை கொன்று இந்த தேசத்திற்கே வெற்றியை அவர் வாங்கி தந்தார். பார்க்க அழகான வாலிபன். அது மாத்திரம் இல்லைங்க, இசை வாசிக்கிற தாளந்தும் அவருக்குள்ளே இருந்துச்சு. துதி ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அது மாத்திரம் இல்லைங்க, தாவீது எந்த காலத்திலையும் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். தன்னுடைய கஷ்டமான நேரத்திலையும் உபத்திரவத்திலையும் தன்னுடைய சந்தோஷமான நேரங்களிலேயும் தாவீது கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். ஒரு முறை தாவீது வயல்களில் ஆடுகளை மேய்க்கும்போது ஒரு முறை கரடியும் ஒரு முறை சிங்கமும் வந்து ஆடுகளை கொல்ல பார்த்துச்சு. அப்போது தாவீது ஆராதனையின் அபிஷேகத்தினால அந்த சிங்கத்தையும் கரடையும் கொன்று போட்டார். அந்த கொஞ்ச ஆடுகளை தாவீது உத்தரவாதத்தோடு பார்த்துக்கிட்டதுனால கர்த்தர் அவரை ஒரு தேசத்திற்கே ராஜாவாக அவரை நியமித்தார். தாவீது வர வர பலத்து போனார். யுத்த அதிபதியாக மாறினார். 2 முறை வழிந்தோடுகிற அபிஷேகம் 2 தேசங்களுக்கு ராஜாவாக மாற்றியது. தாவீது பாவம் செய்த பொழுது தான் செய்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு உபவாசித்து ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய புதிய கிருபைகள் அவரை ஆட்கொண்டது. பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கறதில் தயங்காத உன்னத அரசனாக தாவீது இருந்தார். தாவீது எதிரியை கூட நேசித்து அவங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்கிற ஒரு உன்னத அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்துச்சு. தன்னுடைய எதிரியாகிய சவுல் தன்னை பலமுறை கொல்ல முயற்சித்த பொழுதும் அந்த சவுலை கொலை செய்கிற நிறைய வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைச்சும் தாவீது அதை கைவிட்டார். தேவன் தன்னை உயர்த்தும் காலம் வரைக்கும் அவருடைய கரத்தில் அவர் அடங்கியிருந்தார். அவர் ராஜாவாக மாறிய போது புகழ்ச்சிகளும் செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் அவருக்கு அதிகமாக வந்த பொழுதும் அவர் பெருமை பாராட்டாமல் என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்த தேவனை நான் மறக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தன் மகன் சாலமோனை வைத்து கட்ட இருக்கிற அந்த ஆலயத்திற்காக தன்னுடைய ஐஸ்வர்யம் முழுவதையும் சமஸ்த இஸ்ரவேலர்கள் பார்க்கும்படியாக அதை காணிக்கையாக கொடுத்தார். கடைசியாக தாவீது மரிக்கும் கடைசி மணித்துளிகளில் தனது மகனை அழைத்து, மகனே, நீ கர்த்தருடைய கட்டளைகளில் நட என்று கர்ச்சித்தவர். என்ன ஆச்சரியம்! தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் மைந்தனாக ராஜாதி ராஜாவாக இப்பூவுலகில் வந்து உதித்தார். ஆம், தாவீதின் சிங்காசனம் நிலை பெற்றிருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கும் உண்டு. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் ஆராதனைக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த 10 மாதங்கள் அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்திலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்பாக நம்ம இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. கர்த்தாவே, அடியனை மறைத்து இன்று வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் மூலமாய் அநேக வாலிபர்கள் தொடப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தனை தொடர்ந்து நீ வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரோடு எப்பொழுதும் சந்தோஷமாய் இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான அவசியம் என்னவென்றால் ஜெபம். ஜெபம் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு விஷயத்தை கூட நம்மளால செய்ய முடியாது. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் சரி, ஜெபம் தான் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது. ஜெபம் ஒன்றே நம்ம ஜெயத்தை தருகிறதா இருக்கிறது. வாழ்க்கையில மிக முக்கியம் ஜெபம். சரி, நமக்கு நிறைய தடைகள், அதாவது ஏன் என்னால ஜெபிக்க முடியல அப்படி சொல்லிட்டு அநேக வாலிபர்கள் இந்த காலகட்டத்துல சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க முடியல அப்படி சொல்லிட்டு அநேக காரியங்களில் உங்களுக்கு தோல்வி அடைந்திருக்கு. ஏன்னா அவங்களால ஜெபிக்க முடியல. அதான் உங்களுக்கு அதை விளக்குவதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் என்னால ஜெபிக்க முடியல
வைத்து தான் உங்களோட நான் பேச போகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. நமக்கு அநேக தடைகள் இருக்கு. ஜெபிப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு அநேக தடைகள் இருக்கு. முதலாவது நம்ம பார்க்கிறோம், நம்பிக்கை இல்லாமை. அதாவது நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஒரு அவிசுவாசம் அவங்களுக்குள்ள காணப்படுகிறது. அதனாலதான் அவங்களால ஜெபிக்க முடியல. அவர் என்ன செஞ்சு போயிடாரு, நடக்கிறதா நடக்கிறது, ஏன் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு, நம்ம ஏன் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக, ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையினால, அவங்க அவிசுவாசத்தினால இருக்கிறதுனால இந்த ஜெபம் அவங்களுக்கு தடைப்பட்டு போகுது. ரெண்டாவது கூட சூழ்நிலையினால அவங்களுடைய ஜெபம் தடைப்பட்டு போகுது. அவங்களால ஜெபிக்க முடியல. சூழ்நிலைனா அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க வேலையில இருக்கிற சூழ்நிலை, அவங்க வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள், ஒரு புயல் போன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்கணும். அந்த சூழ்நிலை வைத்து அவங்க என்ன பண்றாங்க, ஜெபிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அநேக வருத்தப்படுகிறது உண்டு. ஆனாலும் சூழ்நிலை மாற்றுவதற்கு தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கையிலிருந்து சூழ்நிலை விலகி போனாலும் ஆண்டவருடைய கையை விட்டு அந்த சூழ்நிலை ஒரு நாள் விலகி போனதில்லை. அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரோடு பேசுகிறதுல உறுதியா இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நீங்க மாற்றி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஜெபிக்க முடியும். மூன்றாவது கூட நேரத்தை நம்ம என்ன பண்றோம், தவறா செலவிடுகிறோம். எபேசியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம நேரத்தை என்ன பண்ணணும், சரியாக பிரயோஜனப்படுத்தணும். நம்ம நேரத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம்? இப்ப அநேகருடைய வாழ்க்கையில நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துறாங்கன்னா ஃபுல்லா மொபைல் தான். இப்ப டிவி பாக்குறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா எல்லாம் மொபைல்ல வந்துடுது. சீரியலா மொபைல், மூவியா மொபைல், கேமா மொபைல், எல்லாத்துலயும் எல்லா விஷயத்திலும் மொபைல் வந்துடுறதுனால அவங்க எப்போ பார்த்தாலும் மொபைல் நேரத்தை இந்த மொபைல்ல தான் அவங்க நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தை தவறா செலவிடுகிறதுனால கூட அவங்களால ஜெபிக்க முடியாம போகுது. அந்த ஒரு விஷயத்த ஆண்டவருக்கு நேரம் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நேரத்தை பிரயோஜனமாய் நாங்கள் பயன்படுத்தணும் அப்படி கேட்டு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நேரத்தை நீங்க நல்லா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது கூட சோம்பேறித்தனம் இருந்தாவே நம்மளால ஜெபிக்க முடியாது. ஒரு சின்ன வேலை தான் செய்வாங்க, போய் படுத்துப்பாங்க. என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சோம்பேறித்தனத்தினால ஜெபிக்க முடியாம போயிடுறாங்க. சாக்ரட்டிஸ் சொல்றாரு, எதுவுமே செய்யாமல் இருப்பவன் மட்டும் சோம்பேறி அல்ல, தன்னால் முடிந்ததை கூட செய்யாமல் இருப்பவன் தான் சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அடுத்தது சந்தேகம். யார் மேல சந்தேகம்னா ஆண்டவர் மேலே சந்தேகப்படுறாங்க. சந்தேகத்தினால, அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடும். அதே போல ஆண்டவருக்கும் நமக்கும் சந்தேகங்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் விட்டு நம்ம பிரிந்து போயிடுவோம். யாக்கோபு 1:6-8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:6-8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:6-8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். முதல்ல நம்ம 6வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அதாவது சந்தேகம் இல்லாம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட நம்ம ஆண்டவரை கேட்டோம்னா கண்டிப்பா அது நடக்காது. சந்தேகமே நம்மளால ஜெபிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய்கிடுது. அடுத்தது கவலை. இந்த கவலைனால கூட நம்மளால ஜெபிக்க முடியாம
போயிடுறது. ஏன்னா இந்த கவலை நம்முடைய உடம்ப ரொம்ப ஒடுக்கி போயிடும். இந்த கவலைப்படுகிறதுனால நமக்கு தான் வியாதி, நமக்கு தான் பிரச்சனை. ஆனா அந்த கவலையினால நாம நேகர் ஜெபம் பண்ணாம போயிடுறோம். பைபிள்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 6:27 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. கவலைனால நமக்கு தான் வியாதி, நமக்கு தான் பிரச்சனை. அந்த கவலையை விட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கும்போது அந்த கவலை ஆண்டவர் நீக்கி போடுவார். மத்தேயு 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். கவலையை விட்டு அறை வீட்டுக்குள்ள போய் பூட்டி நாம ஜெபித்தோம்னா கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நாளைய குறித்து கவலைப்படுபவன் இன்றைய ஆசீர்வாதங்களை இழந்து போவான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைய குறித்து நம்ம கவலைப்படுகிறதுனால இன்றைய கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோமா? சரி, அடுத்தது கூட பாவம். இந்த பாவத்தினால கூட நம்மளால ஜெபிக்க முடியாம போயிடும். ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்த்துட்டு வரோம். அடுத்தது பாவம். இந்த பாவம் தான் முற்றிலுமாக நம்ம ஜெபத்தை விட்டு விலக்குவதற்கு பெரிய காரியமா இருக்கு. ஒரு பால்ல கொஞ்சோண்டு விஷத்தை நம்ம போட்டாலும் அது விஷம்தான். நிறைய அந்த பால்ல விஷத்தை ஊத்தினாலும் அது விஷம்தான். அதனால சின்ன பாவமும் பெரிய பாவமும் அது ஆண்டரை விட்டு பிரிக்கும். அந்த பாவத்தை விட்டு நாம வெளியில வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இந்த பாவத்தினால் மாத்திரம்தான் ஆண்டவரை பின்பற்ற முடியாம, ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்க முடியாம இந்த பாவம் நம்மளை விட்டு என்ன பண்ணுது? ஆண்டவரை விட்டு பிரிக்குது. இந்த பாவமே பெரிய 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 ஆசீர்வாதங்களை நமக்கு தடுத்து போட்டுருது. லியோனார்ட் ரேவன்ஹில் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பாவம் செய்கிற மனிதன் ஜெபிப்பதை நிறுத்துவான், ஜெபிக்கிற மனிதன் பாவம் செய்வதை நிறுத்துவான். மீண்டும் ஒருவரை சொல்றேன், கவனிங்க. பாவம் செய்கிற மனிதன் ஜெபிப்பதை நிறுத்துவான், ஜெபிக்கிற மனிதன் பாவம் செய்வதை நிறுத்துவான். இந்த பாவம் நம்முடைய ஜெபத்தை அழிச்சு போட்டுரும். ஜெபம் குறையுது அப்படின்னா நமக்கு பாவம் பெருகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாவம் குறையுதுன்னா கண்டிப்பா ஜெபம் அதிகமாகும். அல்லேலூயா. அந்த பாவத்தை விட்டு வெளியில வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இதான் தடைகள். இந்த தடைகள்னாலதான் நம்மளால ஜெபிக்க முடியாம போயிடுது. இந்த காலத்து வாலிபர்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவரை என்னால ஜெபிக்க முடியல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கனா, இந்த விஷயம்தான். நம்பிக்கை இல்ல, சூழ்நிலை சாதகமா அமையல, நேரத்தை என்ன பண்றோம்? தவறா செலவிடுகிறோம். சோம்பேறித்தனம், சந்தேகம், கவலை, அடுத்தது பாவம். எல்லா விஷயம்தான் நம்மள ஜெபம் பண்ணாம அவரை விட்டு விலக்குது. சரி, வேதாகமத்துல அநேகர் ஜெபம் பண்ணி பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்காங்க. அதை கூட உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெபத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள். ஜெபம் பண்ணுனா என்ன எனக்கு கிடைக்கும்? அதாவது அத நன்மைக்காக ஆண்டவர் தேடக்கூடாது, ஆண்டவருடைய அன்புக்காக ஆண்டவரை நம்ம தேடணும். ஜெபத்தினால் வருகிறதான ஆசீர்வாதங்கள். முதலாவது கூட பைபிள்ல தானியேலை குறித்து உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தானியேலை பத்தி ஒவ்வொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல தானியேல் 6:10 அவர் 3 வேளையும் பலகைகளை திறந்து எருசலேமை நோக்கி அவர் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம். நமக்கு ஒருவேளை ஜெபிப்பதற்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா தானியேல் வாலிப காலத்துல 3 வேளை, காலை மதியம் இரவுன்னு சொல்லிட்டு 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாராம். வசனத்தோட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்
தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேலை போல நம்ம 3 வேளை ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல அவரு ஜெபம் பண்றத அழகா அழகா எழுதப்பட்டிருக்கும். அதை நீங்க வாசித்து பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்துல சரி, இவர் ஜெபம் பண்ணாரு இத்தனை வேலை. அவருக்கு என்ன ஆசீர்வாதம்னா, ஆண்டவர் முற்றிலுமாய் அவர் பெரிய அதிகாரியாக மாற்றினார். அந்த ராஜ்யத்துக்கு அவர் அதிகாரியா மாற்றினார். தானியேல் 6:3 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தானியேல் 6:3 வாசிக்கிறேன், கவனிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். நினைத்தது மாத்திரமல்ல, அவரை ராஜா முழுமைக்கு அதிகாரியாக மாற்றினார். ஜெபம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். நீங்க இப்ப சாதாரண நிலைமையில இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். பெரிய பெரிய காரியங்கள்ல உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். தானியேலை போல நீங்க 3 வேளை ஜெபிங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். 2வது கூட நெகேமியா 1:4 நெகேமியா 1:4 இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நெகேமியா என்ன அப்படின்னா, எருசலேம் அந்த அலங்கம் இடிக்கப்பட்டதை அவர் கேள்விப்பட்டு, சுட்டரிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு உடனே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவரை நோக்கி அழுகுறாரு. உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி அழுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக அலங்கன்னா நம்முடைய வாழ்க்கை, சில பேருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதா காணப்படும். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அடுத்து நாங்க என்ன எங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன வச்சிருக்கீங்க தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கை இடிக்கப்பட்டதா காணப்படும். ஆண்டவர் நோக்கி நாம ஜெபிக்கும் போது இடிக்கப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா கட்டப்படும். உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் மற்றவரோட வாழ்க்கையும் கட்டப்படும். உங்களோட வார்த்தையினால், உங்களுடைய ஜெபத்தினால மற்றவரோட வாழ்க்கையும் கண்டிப்பாக கட்டப்படும். நெகேமியா அழுகுறாரு, ஆண்டவர் நோக்கி கெஞ்சுகிறாரு, அலங்கு கட்டப்படணுமே அப்படி சொல்லிட்டு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவர் ஜெபத்தை கேட்டு 52 நாட்களுக்குள்ளாகவே 52 நாட்கள்ல அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் இடிக்கப்பட்டதான எல்லா காரியங்களையும், இழந்து போனதான எல்லா காரியங்களையும் கண்டிப்பா ஆண்டவர் திருப்பி தருவதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது யாப்பேசு குறித்து உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கிறேன். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அவருடைய தாயார் துக்கத்தோட பெற்றேன்னு சொல்லிட்டு யாப்பேஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதிங்க, எல்லையை பெரிதாக்குங்க, உடைய கரம் என்னோட இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி அவர் பிரார்த்திக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. அவரோட கரத்தை அவர் கேட்கிறாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவரோட கரம் கண்டிப்பா உங்களை தொடுவதற்கு வல்லமுள்ளதா இருக்குது. இந்த யாப்பேஸ் கூட என்னோட தாயார் என்ன துக்கத்தோட பெத்துட்டாங்க அப்படி சொல்லி யாப்பேஸ்னு பேர் வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நான் என் வாழ்க்கை துக்கமாவே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் சொல்லி உடைய கரத்தை என் மேல வைங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது ஆண்டவர் கரம் அந்த இடத்துல அவருக்கு இறங்கி வருது. அவர் ரீசனை கண்டுபிடிக்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத
அவர் கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அதே போல உங்க வாழ்க்கையில எதற்கு என்ன தடைகள், இதெல்லாம் செய்வதற்கு தடைகளா இருக்கு, என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு ஆண்டவர் நோக்கி நீங்க கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அவரோட கரத்தை உங்களுக்கு மேல வைப்பார். அடுத்தது எசேக்கியா 2 ராஜாக்கள் 20:3-5 வரைக்கும். எசேக்கியா அவர் பெத்தவங்களை நான் சொல்ல இருக்கிறேன். 2 ராஜாக்கள் 20:3-5. அவர் ஜெபிக்கிறாரு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த வசனத்துல அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரு வியாதிப்பட்டு கிடக்கிறாரு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, இன்னும் நீ கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவ, இறந்து போயிடுவ அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற காரியங்களை நீ ஆயத்தப்படுத்திக்கோ அப்படி சொல்லிட்டு போறாங்க. அவர் உடனே சுவர்புறமா திரும்பி, ஆண்டவரே, என் வாழ்க்கைய உனக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன், நான் உண்மையும் மன உத்தமமா இருந்தேனே, உங்க பார்வைக்கு நலமானதை செய்தேன்னு சொல்லி என்னை நினைத்தருளுங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி கேட்கிறாரு. அதே நிமிஷத்துல அதே நொடியில ஆண்டவர் அவருக்கு பதில தராரு. அவர் வியாதிப்பட்டு இறந்து போயிடுவாங்கன்னு திக்கதரிசி சொன்னாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து. ஆனா ஆண்டவர் இவரோட ஜெபத்தை கேட்டு 15 வருடத்தை அவருக்கு அதிகமாக்கி கொடுக்கிறார். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அந்த நொடியிலே பதில தருவதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியா அந்த நேரத்துல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, உனக்கு உண்மையா இருந்தனே அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது ஆண்டவர் பதில உடனடியாக தருகிறார். அடுத்து யாக்கோபு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த யாக்கோபு ராம் முழுவதும் தேவனோடு போராடுகிறாரு. ஆண்டவரே, எனக்கு நீங்க துணையா இருங்க, எனக்கு நீங்க பக்கபலமா இருங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு ஆண்டவரை நோக்கி அவரு கெஞ்சுகிறார். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்றாரு, என்னை விடுப்பா, நான் போறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவரோட அவர் பேசுறாரு. அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நாமளும் பெறணும். அவருடைய வாழ்க்கையை தேவன் சாதாரண யாக்கோபா இருந்த எத்தனா இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் இஸ்ரவேலா மாற்றுகிறார். ராம் முழுவதும் போராடி மேற்கொண்டதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவரோட வாழ்க்கையில வைக்கிறார். அடுத்தது எலியா. யாக்கோபு 5:17-18. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியாங்கிற மனுஷர் தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்றாரு. 3 வருஷமும் 6 மாதம் பூமியின் மேல மழை பெய்யல. மறுபடி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கருத்தாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்கணும். ஜெபிக்கும் போது வளன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போதுதான் அது சில நேரத்தில் நமக்கு பதில் தராம இருக்கு. ஆனா கருத்தாய் ஒரு கருத்துள்ள ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் போது அது நமக்கும் பிரயோஜனமா இருக்கு, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவதற்கும் பிரயோஜனமா இருக்கும். எலியாவை போல அவரும் பாடுள்ள மனுஷன் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவரும் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தான். அந்த மனுஷனா இருக்கிற அந்த எலியா அந்த கருத்தாய் ஜெபம் பண்றாரு. அதுல சொல்லப்பட்டிருக்கு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க. ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே கேட்டறலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய அக்கினியை
தேவன் இறக்குகிறார். இந்த காலகட்டத்துல கூட உங்களுடைய தேசத்துல ஆண்டவரே உங்களுடைய எழுப்புதல் அக்கினியை நீங்க இறக்குங்க, ஒரு விஷயம் நீ கேட்டறலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா கண்டிப்பா இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கினியை போடுவதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எலியாவை கொண்டு வழி நடத்தின தேவன் நம்மை கொண்டும் நடத்துவார். நம்முடைய ஜபத்தினால பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். நம்முடைய ஜபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாக மாறும். நம்முடைய வேதத்தில் நாம் பார்த்தோம், அநேகர் ஜெபித்து தேவனோடு போராடி தேவனோடு இணைக்கப்பட்டு அவருடைய உறவில நிலைத்தவர்களாய் அநேகரை நாம் பார்த்தோம். இப்பொழுது கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவர் எப்படி ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சாட்சியாய், அதாவது அவர் நமக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்துல இருந்திருக்காங்க. அவர் தேவாதி தேவன், சர்வ லோகத்திற்கும் ஆண்டவர். இந்த உலகத்திற்கு நமக்காக வந்து அவர் மாம்சத்தினால இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் நமக்கு ஜெபிக்கிறத எப்படி சொல்லிட்டு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக பிள்ளைகள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஜெபித்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவும் நமக்காக ஒரு முன்மாதிரியாக இருந்துட்டு போயிருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பின்பு அவரு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்காக வனாந்தரத்திற்கு போனார். அந்த ஜெபம் மிகவும் நம்ம வாழ்க்கையில முக்கியம், ஜெபம் மிகவும் நம்ம வாழ்க்கையில அவசியம். அப்படிங்கிறதுக்காகவே தேவாதி தேவன், இந்த ராஜாதி ராஜன் ஒரு முன்மாதிரியாக நமக்கு ஜெபத்தை காண்பிக்கிறார். மத்தேயு 4:1-2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் 40 நாட்கள் வனாந்தரத்துல போயிட்டு ஜெபிக்க போறாரு. மத்தேயு 17:1 சொல்லப்பட்டிருக்கு, ஏசப்பா கூட பேதுரும் யாக்கோபும் ஏசப்பா அழைச்சிட்டு போறாங்க, மலையில போயிட்டு ஜெபிக்க அழைச்சிட்டு போறாங்க. இதே போல மத்தேயு 26:36 கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் ஜெபிக்கிறார். அதே போல யோவான் 17ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா ஏசப்பாவோட ஜெபம், ஏசப்பா எப்படி ஜெபித்தாருங்கிறத அதுல சொல்லப்பட்டிருக்கு. அநேக இடங்களில ஜெபித்திருக்கிறார். நமக்கு காண்பிக்கப்படலனாலும் ஆனா ஆண்டவர் ஜெபத்திற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கார். அநேக தேவ மனுஷர்களை நாம் பார்த்தோம். இருந்தாலும் ஆண்டவரை போல, ஏசப்பாவை போல நாம் ஜெபிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கணும். அவர் அந்த வாலிப பிரயாயத்துல ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் குறிப்பிடப்படலானாலும் ஆண்டவர் ஜெபத்திற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கார். அவர் பெரிய காரியங்களை செய்வதற்காகவே இந்த ஜெபத்தை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவனை நோக்கி, ஆண்டவரே எப்பொழுதும் நமக்கு முன்பாக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபிக்கிறதுனால மாத்திரம்தான் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளால ஜெபிக்க முடியல, ஜெபம் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாளும் அடுத்த படியை எடுத்து வைக்க முடியாது. கிருபையினால வாழ்றேன் அப்படின்னாலும் அது பெரிய சாத்தியம் அல்ல. நம்மளோட வாழ்க்கையில ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜெபமே நம்மளோட வாழ்க்கையில உயர்ந்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஜெபம் தான் அந்த பரலோகத்துக்கு கொண்டு போகும். நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு தீர்வு ஜெபம் மாத்திரமே. ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு வயதானவர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகளும் அந்த வயதானவருக்கு தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு நாள் அந்த வயதானவருக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக போகிறார், அதாவது வியாதிப்பட்டு போகிறார். அப்ப அந்த மகள் சபைக்கு போயிட்டு போதகர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி தகப்பனார் இந்த மாதிரி வியாதிப்பட்டு இருக்காங்க, நீங்க வீட்டுக்கு ஜெபிக்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பாஸ்டர் சொல்றார், எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லைம்மா, நான் கண்டிப்பா ஆனா நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கடந்து செல்றாங்க.
ஒரு நாள் அந்த வழியாக இந்த போதகர் போகிறார். அவருக்கு உடனே அந்த தகப்பனார் ஞாபகம் வருது. சரி, நம்ம வீட்டில் போயிட்டு ஜெபிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த தகப்பனார் மாத்திரம் தான் இருக்காங்க, அந்த மகள் இல்லை. உடனே சரி வந்துட்டோம், நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தகப்பனார்கிட்ட போய் எப்படி இருக்கீங்க ஐயா, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார். விசாரிச்சோன்னே அவரு உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனார் சொல்றார். உடனே இந்த போதகர் அவருக்கு அருகாமையில், அதாவது ஒரு கட்டலுக்கு அருகாமையில ஒரு நாற்காலி இருக்கு, அதுல போய் உட்கார போறாரு. உடனே அந்த வயதான சொல்றாரு, ஐயா அங்க உட்கார வேண்டாம், நீங்க இந்த நாற்காலியில உட்காந்துங்க, அதுல உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த போதகர் சொல்றார், ஏன் என்னாச்சு, ஏன் நல்லா தானே இந்த சேர் இருக்கு, நான் ஏன் அந்த உட்காரக்கூடாது அந்த நாற்காலியில அப்படின்னு அந்த போதகர் கேட்கிறார். அப்படி இல்லைங்கய்யா, அது இயேசு கிறிஸ்து உட்கார்ற நாற்காலி, அதுல வேற யாரும் உட்காரக்கூடாது, அவர் அதுலதான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு தகப்பனார் சொல்லுகிறார். உடனே அந்த போதகர் சரிங்க ஐயா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஜெபித்து விட்டு அவர் கடந்து செல்கிறார். ஒரு மாதம் கழித்து இந்த மகளிடமிருந்து போதகருக்கு ஒரு செய்தி வருகிறது, இந்த மாதிரி தகப்பனார் இறந்து விட்டார் அப்படின்ட்டு. உடனே அந்த மகள் வந்து போதகரிடம் கேட்கிறார், ஐயா இது மாதிரி இறந்து போயிட்டாங்க, ஆனா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த நாற்காலியில தலைய வைத்து இறந்து போயிருக்கிறாரு, அதுக்குதான் எனக்கு என்னன்னு புரியல அப்படி சொல்லிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட அந்த மகள் கேட்டாங்களாம். உடனே அந்த போதகர் சொன்னார், ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒவ்வொரு நாற்காலி மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் போனை வச்சாங்களாம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஒவ்வொரு நாற்காலி, அதாவது இயேசு கிறிஸ்துவோட இணைந்திருக்கிற அந்த நாற்காலி மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு கட்டல் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் உட்கார்றதுக்குன்னு ஒரு நாற்காலி மிகவும் அவசியம். ஒரு நண்பனை போல, ஒரு தோழனை போல ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார். அதனால வாழ்க்கையில ஆண்டவரோடு இணைந்திருங்க, ஆண்டவரோடு எப்பொழுது ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். ஜெபத்துக்கு ஒரு நாளும் அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க என் மேல மனம் இறங்குங்க, என் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு உங்களால் முடிந்த நேரம் அளவுக்கும் ஆண்டவரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக செய்வார். ஜெபம் மாத்திரமே உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். ஜெபம் இல்லை அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளால வாழ முடியாது. அதனால ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டியது ஒன்று, ஒரு அழகான ஜெபம். அந்த ஜெபம் மாத்திரம் இருந்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை நாம செய்யலாம். நம்ம ஒரு ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனியாக ஒவ்வொரு நாளும் திகழ வேண்டும். நம்ம இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரே உடைய ஜெபாவினால நிறைத்தரலும் சொல்லி ஆண்டவர் நோக்கி நாம இப்போ கேட்க போகிறோம். ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை என்னில் தாருமே, ஜெப சிந்தை என்னில் தாருமே. அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ஜெபத்தினால் நீர் வளர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் மோடு உறவாடுவதற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய ஜெபமின்மையை மன்னித்தரலும். தேவன் ஒவ்வொரு நாளும் மோடு ஜெபிப்பதற்கு, புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒரு நண்பனை போல, ஒரு தோழனை போல எங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபாவினால் எங்களை நிறைத்தரலும். கிருபைகளோடு இருக்கட்டும், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.